அவுதுல்லாஹிமின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 335வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த நாளில் அமெரிக்கா ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை சேர்ந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிப்பது பற்றி ஹமாஸ் போராளிகளிடம் நாங்கள் நேரடியாக பேசப் போகிறோம். இதை என்பிசி என்ற அமெரிக்க செய்தி நிறுவனம் வெளியிட, அதை எல்லா ஆங்கில ஊடகங்களும், குறிப்பாக ஹீப்ரு மொழியில் வரக்கூடிய பத்திரிகைகளும் அதை வெளியிட்டிருக்கின்றன. நெத்தன்யாஹு திரும்ப திரும்ப பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இறந்த 6 ஹாஸ்டேஜஸும் நெத்தன்யாஹுடைய மிகப்பெரிய தவறால் நடந்தது. இதை கேலண்ட் ஒத்துக்கொண்டார், ஹெர்சி ஹெல்வி ஒத்துக்கொண்டார். நெத்தன்யாஹு முதலில் ஒத்துக்கொண்டு மக்களிடம் தவறான நடவடிக்கை ஏற்பட்டு விட்டது என்று மன்னிப்பு கேட்கிற தோரணையில் பேசினார். சிலர் மன்னிப்பே கேட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு அப்படியே அதை திருப்பி அந்த 6 போராளிகளையும் கொண்டது ஹமாஸ் தான் என்று ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடப்பட்டார். அந்த பொய்க்கு பிறகு அவரிடத்தில் சிலர் கேட்டார்கள், பிலடெல்ஃபி ஆக்சிஸை பற்றி நிறைய பீட்டுகின்றாயே, அதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற லாபம் என்ன என்று கேட்டால், ஒரு இமாலய பொய்யை சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நாம் பிலடெல்ஃபியாவை திறந்துவிட்டால் அங்கே இருக்கின்ற ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ஈரானுக்கும் யமனுக்கும் போய்விடுவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லுகிறார், அல்லது ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துகிறார். ஈரானுக்கோ யமனுக்கோ போய்விட்டால் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல் அந்த அறிக்கை இருக்கிறது. இதெல்லாம் நம்புவதற்கில்லை என்று அமெரிக்காவை சார்ந்த ஹாஸ்டேஜஸ், அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது பிணை கைதிகள், ஹமாஸினுடைய கைகளில் இருக்கின்றவர்களின் பெற்றோர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டை ஜோ பைடனையும் ஹாரிஸையும் சந்தித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கழிந்த சண்டே ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் தோஹாவை நாம் தொடர்பு கொண்டு நேரடியாக ஹமாஸோடு பேசி நம்மளுடைய ஹாஸ்டேஜை மீட்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவரிடத்தில் என்ன பார்கெனிங் பவர் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இன்று வரைக்கும் 41,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தனையும் அமெரிக்காவினுடைய ஆயுதம், அத்தனையும் அமெரிக்காவினுடைய விமானங்கள். ஆகவே அனைத்தையும் தந்துவிட்டு இவ்வளோ பேரை கொலை செய்துவிட்டு ஏறத்தாழ 1,00,000 பேரை காயமடைய செய்துவிட்டு அவர் ஹமாஸிடம் எதை கொண்டு பேசுவார், எதை நாங்கள் தருகிறோம் நீங்கள் விடுங்கள் என்று சொல்லுவார் என்று தெரியவில்லை. ஆனால் செய்தி பரவலாக நெத்தன்யாஹுவினுடைய வட்டாரத்தை கலங்கச் செய்திருக்கிறது. அடுத்தது, இஸ்ரேலை உலுக்கி கொண்டிருக்கின்ற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், 10,000 பேர் உடனடியாக தேவைப்படுகிறார்களாம் இராணுவத்திற்கு. இதில் ரொம்ப தர்ம சங்கடமான நிலை. உலக வரலாற்றில் எங்கேயுமே ஒரு இராணுவத்தில் இப்படி ஏற்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. பட்டாளத்துக்கு போகிறோம் என்று வேலையில் சேர்ந்து பணம் வாங்கி கொண்டு இருப்பவர்கள் காசாவுக்கு நாங்கள் போக மாட்டேன் என்று சொல்லுகிறார்களாம். அதனால் அவர்களை ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கு, அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிய அரசு. நெத்தன்யாஹு உடனடியாக 10,000 பேர், கேலண்ட் உடனடியாக 10,000 பேர் தேவைப்படுகிறார்கள், 10,000 பேருக்கும் ஆணை அனுப்பு, அவர்கள் வரவில்லை என்றால் வழக்குகளை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரேலிய போராளிகளினுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம், காசாவுக்கு போவது என்பது சாவை விட கேவலமானது. ஆகவே நாங்கள் திஸ் இஸ் த டைம் தட் வி ஷுட் ஹெல்ப் தம், நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த வழக்குகளை வாதாடி வெல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி வாதாடுவார்கள், எப்படி ஜெயிப்பார்கள் என்பது வேறு. ஆனால் இஸ்ரேல் மிகப்பெரியதொரு நெருக்கடியில் இருக்கிறது. அது ஆள் நெருக்கடியில் இருக்கிறது. ஆயுத நெருக்கடி எப்பொழுதுமே வராது என்றால் அமெரிக்காவும் இதர நாடுகளும் தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது. ஆக இந்த மிகப்பெரியதொரு நெருக்கடியில் நேற்றும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள்.
ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு, பிலடெல்பி என்று கதை ஓட்டி கொண்டு இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய பழமைவாத யூதர்கள் நாங்கள் யுத்தத்துக்கு இராணுவத்தில் சேர மாட்டோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்கள் ஏறத்தாழ 1.3 மில்லியன் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது. அவர்களில் 1% வந்தால் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தில் உள்ள தட்டுப்பாடு குறைந்துவிடும் என்று நத்தியான்ஹுவும் கேலண்டும் விரும்புகிறார்கள். அவர்கள் வரவில்லை. வராது மட்டுமல்ல, அவர்களை எங்கேனும் வந்து யாரும் பிடித்து சென்று விடக்கூடாது என்பதற்கு அவர்களுக்குள்ளாலே ஸ்குவாட் போட்டு செக் பண்ணுறாங்க அந்த குடும்பங்களை எல்லாம். அதாவது ஆள் பிடிப்பு நடக்கிறது இராணுவத்துக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நத்தியான்ஹூ இரண்டாவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அடுத்தது, இப்போ போராளிகள் குழுக்களில் நீங்கள் காசாவில் என்ன செய்தீர்கள் என்பதை விட வெஸ்ட் பேங்கில் என்ன செய்தீர்கள் என்பதற்கு தான் அவர்களிடத்திலே பதில் கிடைக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நேற்று அறிக்கையில் 10 நாள் தொடுத்து நாங்கள் உறுதியாக நின்று சண்டை போட்டதால் ஜெனினில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக ஒரு போஸ்ட் கூட அங்கே இல்லை, முற்றாக பின்வாங்கி விட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மாபெரும் வெற்றி என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அது எதற்கு பிறகு நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு 14 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். 72 மணி நேரத்தில் 6 குண்டு வெடிப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 14 தாக்குதலும் இராணுவத்தோடு என்று வைத்துக்கொண்டால், இந்த 6 குண்டு வெடிப்புகள் மிக ஆபத்தான குண்டு வெடிப்புகள். ஏனென்று சொன்னால், இவை செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் பல நடந்திருக்கிறது. அங்கே இருக்கின்ற இராணுவ முகாமை தாக்குவது போல தாக்கியிருக்கிறார்கள். இதனால் வந்தேரிகள், இது நாம் உறுதியாக வாழ்கிறோம், வெஸ்ட் பேங்கில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் நேற்று வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா நிம்மதியும் போச்சுது. அதை ரொம்ப பெருசாக பிரஸில் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பும் இல்லை, நிம்மதியும் இல்லை, இதையெல்லாம் தருவோம், நமக்கென்று ஒரு நாடு என்று அழைத்து வந்தார்கள். இப்பொழுது ஒரு மனிதனுடைய தவறால் நாம் அத்தனை பேரும் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல துல்காம் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த துல்காம் பகுதியில் 7 ஆம்புஷ் நடந்திருக்கு. அதை காம்ப்ளெக்ஸ் ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள். இதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ எப்படி காசானா எனக்கு ஒரு மாதிரி சாவு மாதிரி தெரியுது, மரணத்தை விட மோசமானதாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்களோ, அதே போல இனி ஜெனின்லையும் துல்காம்லையும் தூபாஸ்லையும் நிபுலஸ்லையும் சொல்லுவார்கள் என எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அங்கிருந்தும் மிக குறைவானவர்களே உள்ளே போயிருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் யாரையெல்லாம் தாக்கினார்கள், இஸ்ரேலிய இராணுவம் எதையெல்லாம் தாக்கியது என்று சொல்லும்போது மிக வேடிக்கையாக பட்டியலிடுகிறார்கள். தே அட்டாக் பீப்புள், அடுத்தது ஸ்டோன்ஸ், கற்களை தாக்கினார்கள், அடுத்தது பேட்ஸ், அதாவது பறவைகளை தாக்கினார்கள், அதன் பிறகு அவர்கள் தெருமுனைகளிலே இருந்த தெரு விளக்குகளை தாக்கினார்கள். இவ்வளோ கேவலமாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒரு 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 ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியை கூட விடுறதில்லை. வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை, அது எனக்கு தெரிஞ்சு அந்த பறவைகளை எல்லாம் இவர்கள் இந்த அயன்டோம் அதை விமானம்னு நினச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணோம். அந்த அயன்டோம் மீண்டும் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது விழுந்து தாக்கி இருக்கும். இதுதான் அதில் நடந்திருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. இப்படி கேவலமான மிருகங்களை எல்லாம் தாக்கிவிட்டு கடைசியில் வெளியே போயிருக்கிறார்கள். நேற்று நிப்லஸில் 7 இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் போராளிகள் குழுக்கு இடையே சண்டை நடந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தா எப்படி கானியோனஸ், சுஜையா, பெய்த் லோஹியா, பெய்த் ஹானோன், அடுத்தது ஜெய்தூன் பகுதி, தல்லல் சுல்தான், ரஃபா, இப்படியெல்லாம் நம்ம போட்டு காசா பகுதியில் பேசிகிட்டு இருந்தோமோ, அதே போல் இங்கே இதெல்லாம் ஒரு பெரிய நாடாக போச்சு. இப்போ இதெல்லாம் நிபுலஸ், துல்காம், அடுத்தது ஜெருசலத்தில் நேற்று என்ன செய்திருக்காங்க, ஒரு செட்டிலர் குடியிருப்பு பக்கத்தில் என்ன காரில் ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. போராளிகள் பொறுப்பேற்கவில்லை, யார் செய்தான்னு தெரியல. ஆனால் 6 பேர் இறந்திருக்கிறார்கள். 6 பேரும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தான் இறந்திருக்கிறார்கள். 6 ட்ரோன்ஸ் அந்த பக்கத்தில் பறந்திருக்கி அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல நிலை நேற்று ரமிலா என்று சொல்லுகிறார்கள். இது வழக்கமாக பேசப்படுகிற ரம்லா இல்லை, இது ஜெருசலத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த இடத்தில் ஒரு சண்டை நடந்தது. அதில் 7 இஸ்ரேலிய இராணுவத்தினர்
கொலை செய்யப்பட்டார்கள். உடனே அவர்கள் அங்கிருந்து பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஜெனினே, நெபுலஸ், துல்காம் இந்த 3 பகுதியில் இருந்தும் நேற்று வெளியேறி இருக்கிறார்கள். அதன் பிறகு செட்லர்ஸ் வந்து பெரிய பாதுகாப்பு ஸ்குவாடெல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு செலக்டிவாக சில அட்டாக்குகளை பண்ணுறாங்க. அதனால் மேற்கு கரையில் 8251 குடியிருப்புகளை புதிதாக உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி 25,000 குடியிருப்புகளை உருவாக்கி இருந்த இஸ்ரேல் இப்பொழுது எதிலேயுமே ஆள் இல்லை என்ற நிலையில் உருவாகி இருக்கிறது. அடுத்தது ஹிஸ்புல்லா. ஒரு நம்ம இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஒவ்வொரு மாதம் முடிஞ்சோன்னா ஹிஸ்புல்லா எவ்வளவு தாக்குதலை நடத்தியது என்பதை அறிவிக்கிறது. அதில் நேற்று ஆகஸ்டில் மட்டும் டோட்டலாக 1307 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அப்போ பல்வேறு தாக்குதல் வழியாகவும் ஹிஸ்புல்லா என்ன செய்திருக்கிறது என்பதை ஒரே அறிக்கையில் ஒரே லைனாக சொல்லிவிடலாம். 3,70,000 பேர் டிஸ்பிளேஸ்ட். சாதாரண கணக்கில் 3,70,000 பேர் இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் காசாவில் இதுவரைக்கும் அங்கே 23 லட்சம் பேர் இருந்தாங்க. 1,70,000 பேர் தான் டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லாங்க. எங்கேயும் இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதே மாதிரி 2 மடங்கு. ஆனால் நம்ம வேற ஒரு கணக்கு பார்த்தா இவன் எங்கேயுமே சேஃப் சோனை பத்திரமா வைக்காதனால மொத்த 23 லட்சமும் அலைக்கழிந்தார்களோ என்ற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனால் அந்த 23 லட்சத்தில் ஒரு பெரும் பகுதியினர் இப்போ நார்தன் காசாவில் சென்று குடியமர்ந்து விட்டார்கள். அப்போ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது அங்கேயும் இங்கேயுமா அலையக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு குறைந்திருக்கும். ஆனாலும் அது மிகவும் கொடூரமான ஒரு நிலைதான். இது இஸ்ரேலில், நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் லெபனானுடைய பார்டரில் இது நடந்திருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், முதல்ல அவனுடைய பொருளாதார வீழ்ச்சியை காட்டுகிறது. ஏன்னா ஹோட்டலில் முதல்ல எல்லாரும் டிஸ்பிளேஸ் ஆனால் ஹோட்டலில் வந்து தங்கிருங்கன்னு சொன்னான். அப்புறம் ஹோட்டலில் இடம் இல்லைன்னா வியாபாரிகள்லாம் சேர்ந்து 46,000 பிஸ்னஸ் போச்சுதே, பல லட்சம் ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்ய முடியல, நாங்கள் எல்லாத்துக்கும் டாலர் கணக்கில் ஆயிரக்கணக்கான டாலரை லோன் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் எல்லாரும் போய் காம்பன்சேஷன் வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னால் காம்பன்சேஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று அந்த நீண்ட அறிக்கை சொல்லுகிறது. முதல்ல படிப்படியாக ஏறி கடைசியில் ஜூலையாக இருக்கட்டும் ஆகஸ்டாக இருக்கட்டும், ஜூலையில் 855ன்னா ஆகஸ்டில் 1307 தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சைலண்டாக சாதிச்சுட்டு இருக்கான். அங்கே அதை பற்றி நம்ம செய்தியும் வெளியிடுவதில்லை, அங்கே நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்ற செய்தியை கூட மக்களுக்கு சொல்வதில்லை என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. நார்தன் இஸ்ரேல் லெபனானு கையில் போய்விட்டது என்பதை நாம் நேரடியாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இன்டைரக்டாக ஒத்துக்கொள்ளணும் என்று சொல்கிறேன். நேற்று 155 ராக்கெட் அடித்து இருக்கிறார்கள். எப்போவுமே ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்லுவோம். நேற்று இஸ்ரேல் தாக்கியதில் ஒருவர் இறந்திருக்கிறார், ஒருவர் காயம்பட்டு இருக்கிறார். இஸ்ரேல் அந்த ஒருவர் ஹிஸ்புல்லாவினுடைய கேடர் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா சாதாரணமாக ஒத்துக்கிடும், எங்களுடைய மிக முக்கியமான தளபதி இறந்தார் என்று, அவருடைய முக்கியத்துவத்தை சொல்லி இறந்தார் என்று சொல்லும். ஆனால் நேற்று அவர்கள் அறிக்கை எதுவும் விடவில்லை. அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு கார் மீது நடந்த தாக்குதலில் ஒருவர் காயம்பட்டார், ஒருவர் இறந்தார் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது அல் தயாத் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். கலீலி கமாண்ட் சென்டர்ஸை தாக்கி இருக்கிறார்கள். சாகல் பட்டாலியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி இருக்கிறார்கள். இப்படி 155 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அத்தனையும் நாம் பட்டியலிட்டால் மிகவும் நீளமாக இருக்கும். அவருடைய தாக்குதலுடைய ஒட்டுமொத்த பதிவை அந்த அறிக்கையை தந்துவிட்டது. அதை நாம் சொல்லிவிட்டோம். 3,70,000 பேர் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதில் முதல்ல, ஏன்னா இஸ்ரேலில் அதிகமான வியாபாரம், அதிகமான விவசாயம் எல்லாம் நடப்பது இந்த நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில். என்ன பெரிய இதுனா, இந்த நார்தன் இஸ்ரேல் அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ் அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, வெஸ்ட் பேங்க் அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஜெருசலத்தை 1967 இந்த இடங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிலுடைய இம்போர்ட்டர், இப்போ எக்ஸ்போர்ட்டர். இப்போ எல்லாமே நின்று போச்சு. அவனுக்கு ஃபியூவல் வந்து திருட்டுத்தனமாக ஏதாவது 4 பேர் அனுப்புனாதான் உண்டுங்கிற அளவுக்கு ஆக்கி இருக்கிறார்கள். இது ஹிஸ்புல்லா அட்டாக்கு. அதில் என்னன்னா, நமக்கு
நேற்று 27 பேர் காசாவில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது போன்ற எண்ணிக்கை இல்லாமல் அதிக நஷ்டங்களை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துவது தான் வந்து சிறந்த ஹிஸ்புல்லா செய்கின்ற தாக்குதல். அதை ரொம்ப எஸ்கலேட் பண்ணிடுறோம் விடல, ரொம்ப இது பண்ணிடுறோம் விடல. அடுத்தது ஈராக் சிரியா ஏஜென்சி வந்து நேற்று ஈராக் சிரியா இஸ்லாமிக் ஏஜென்சி வந்து நேற்று கோலான் ஹெட்ஸும் தாக்கி இருக்கிறாங்க, ஹெய்ஃபாயும் தாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுதுன்னா, எங்கள் மீது ஹெய்ஃபா மீது அன்பிரசிடென்ட் நிறைய எண்ணிக்கையில் அதிகமான ட்ரோன்ஸ் வந்து தாக்க வந்தது. எங்களுடைய இன்டர்செப்டர்னு சொல்லக்கூடிய இன்டர்செப்ட்னா அவன் 2 எண்ணம் தான் வச்சுருக்கான். ஒன்று அயன்டோம், இன்னொன்று ஆரோ. இது பாதி இதை சுட்டி வீழ்த்தியதுன்னு. ஏன்னா ஹிஸ்புல்லா அடிக்கிற எதையுமே சுட்டி வீழ்த்ததான் நீ கிளைம் பண்ண முடியல. ஈராக்கும் சிரியாவும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அடித்ததை நீ எப்படி கிளைம் பண்ணுறான்னு தெரியல. ஏதோ அப்படி ஒரு கணக்கை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது மேரிடைம் பிஸ்னஸ் அண்ட் ஹூத்தீஸை நேற்று அமெரிக்காவினுடைய படையும் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதலும் ஆங்கில நாட்டினுடைய வான்வழி தாக்குதலும் தாக்கியதாக சென்டோ அறிவித்திருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா அப்படி எதுவும் டேமேஜஸ் வந்ததாக தெரியவில்லை என்று சொல்லுகிறது. மெடிட்டரேனியன் சீலையும் ரெட் சீலையும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த கப்பலும் போகவில்லை என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலில் பெரிய எரிபொருள் நெருக்கடியை உருவாக்கியது ஹிஸ்புல்லானுடைய சாதனை என்று இஸ்ரேலி செக்யூரிட்டி அஃபேர்ஸ் அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு மாத கடைசியிலும் அந்த அறிக்கையை விட்டு கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதில் இந்த ஒவ்வொரு தாக்குதலும் என்னென்ன பாதிப்பை உண்டு பண்ணியது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஹிஸ்புல்லா வந்து எரிபொருள் கிடைக்காமல் செய்திருக்கிறது என்று சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் 2023 நின்ன வந்த நஷ்டங்கள் இப்போ நாங்கள் உலகத்தை சுற்றி போகும்போது கார்கோ சார்ஜஸ்ஸு அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்தினால எங்களுடைய நஷ்டம் பெரிய அளவில் குறைந்து விட்டது, 2024 நஷ்டம் குறைந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி இஸ்ரேலுடைய மக்கள் கொதித்தெழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று ஆகிறது. இனி ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக ஹிஸ்புல்லாவிடம் பேசும்போது அது என்ன பார்கெனிங் பவரோடு பேசப் போகிறது. ஒருவேளை அது இஸ்ரேலை கைவிட முடிவு செய்தாலும் முடிவு செய்யலாம் என்று தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.